நான் வந்து பனானா கேக் செய்ய போகிறேன். ஃபோக் ஸ்டிக்கால் இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹேண்ட் இல்லாத காரணத்தினால நாங்கள் இதையே வச்சு அப்புறம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குமோ தெரியல. நான் நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. இவன் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அழகான பனானா கேக் ரெடி. ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் என்ன இன்னைக்கு சமைக்க போகிறேன் அப்படின்னா சாப்பாடெலாம் கிடையாது, ஒரு பேக்கிங் வீடியோ கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து பனானா கேக் செய்ய போகிறேன். இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன், ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். அவன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து அடுப்புலேயே வந்துட்டு அந்த இட்லி பாத்திரத்துலேயே வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். சரி செய்வோம், உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரலாம் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பனானா எடுத்து இந்த மாதிரி ஃபோக் ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பவுலில் அது போல் வந்துட்டு ஃபோக் ஸ்டிக்கால் இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இதுவாகணும். மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் 2 முட்டை வந்து இது கூட சேர்க்கப்படும். வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா விடாமல் ஸ்டிப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி ப்ளஃபியாக ஒரு கன்சிஸ்டன்சி வரும்ல, அது வரைக்கும் வரணுமா. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வரப்போகுது தெரியலை. நம்ம வந்து சுகர் சிரப் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கருகி போகாமல் அந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஆற வச்சு அது கூட சேர்த்துக்கணும். பண்ணிக்கலாம். நான் வந்து பாதியாக பிரிச்சுட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை இதில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் வந்து 1 கப்பு, 2 வாழைப்பழத்துக்கு 1 கப்பு. ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு வந்து மைதா எடுத்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப் வந்துட்டு ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஷேக் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈவனாக நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிறத வந்து அதில் ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தான் இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறோம். மினி அவன் இதில் வந்து லைட்டாக தண்ணி பிடிச்சி இதையே வச்சுப்போம். ஒரு சில பேர் வந்து ஸ்டாண்ட் வச்சுப்பாங்க. எங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லாத காரணத்தினால நாங்கள் இதையே வச்சு தான் இதை நல்லா பிடிச்சோம். இந்த மாதிரி ஒரு மூடியை வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சிருக்கிறத வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குமோ தெரியல. நான் நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. இவன் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்தா எப்படி இருக்கு பார்ப்போம். 3, 2, 1 டாடான்! கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வீடியோல வந்து கலர் மாதிரி இருக்கு, ஆனா நேர்ல பார்க்க ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஆனா இங்கதான் இது பண்ணியா? ஆமா ஆமா, அதுதான். கம்முன்னு இருக்க மாட்டேன் போல, கையை வச்சுனேன். இது வந்துட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இல்லை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? 2 மினிட்ஸ் இருக்கட்டுமா தெரியலையே. கரெக்டாக ஆயிடுச்சு இல்லை டைம் 45 மினிட்ஸ். அப்போனா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர், ஒரு தின்னான நம்ம கவர் போட்டு நான் ஒரு நூல் சுற்றி இல்லை லப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக வச்சு ஒரு 1 hour 1/2 hour அப்படியே வச்சுருக்கலாம். அப்போ தான் வந்து செம்ம சாஃப்ட்னஸாக இருக்கும். நான் ஒரு அவன் இல்லாமல் பேக்கிங் பேன் இல்லாமல் நம்ம வந்துட்டு இட்லி பாத்திரத்துலேயே வந்து பனானா கேக் செஞ்சுட்டோம். அழகான பனானா கேக் ரெடி. அப்படி இவரு டெக்கரேஷன் பண்ணி ஒரு இது பண்ணி வைக்கிறாருங்க. இவரு நான் தான் ரெடி பண்ணேன். நான் தெரியும் இது சொல்லலையேன்னு பார்த்தேன், சொல்லிட்டேன். நல்லா குளிச்சுட்டு குளு குளு குளுன்னு ஃப்ரெஷ்ஷாக
நம்ம பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி இருக்கு சொல்லிட்டு சச்சின் சாப்பிட்டு சொல்லுவான். இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நீ ஃபஸ்ட்டு கட் பண்ணு. எப்படி கட் பண்ணி நான் கட் பண்ணவா? வா. பண்ணிடுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணு, பரவாயில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நல்லா வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் செம்ம டேஸ்டாக இருக்குது கைஸ். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் பேக்கிங் கிளாஸ் போகலான்னு இருக்கேன். ஒரு வழியாக நம்ம வந்துட்டு பனானா கேக் வந்து வெற்றிகரமாக சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறையா செஞ்சு நம்ம வீடியோவில் வந்து வீடியோ எடுக்கலாம்னு இருக்கோம். நீங்களும் இப்படி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.